அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஃபித்ரா சம்பந்தமாக ஷாஃபி ஹனஃபி மதுஹபில் உள்ள வேறுபாட்டை குறித்து டிஎன்டிஜே யூத மதத்தை சார்ந்த சில அதிமேதாவிகள் தவறான குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் வாட்ஸ்அப் போன்ற தளங்களிலே சமீப காலமாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஹனஃபி மதுஹபிலே ஃபித்ராவுடைய தொகை 80 ரூபாய் என்றும், ஷாஃபி மதுஹபிலே ஃபித்ராவினுடைய தொகை 140 ரூபாய் என்றும் நிர்ணயித்து வைத்திருக்கிறார்கள் என்று வாட்ஸ்அப்பிலே பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். இது வாட்ஸ்அப்பிலே பரப்பப்படுது என்று சொல்வதை விட இது போன்ற யூத கைகூலிகள் தான் ரமதான் மாதத்திலே பரபரப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக பரப்பி அவர்களாகவே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், பதில் என்கிற பெயர்களை உளறிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே டிஎன்டிஜே யூத மதத்தை சார்ந்த ஒரு அதிமேதாவி கிட்டத்தட்ட 8 நிமிடங்களுக்கு மேலாக ஃபித்ரா குறித்த விமர்சனங்களை பதிவு செய்திருக்கிறார். அதிலே அவருடைய முட்டாள்தனங்களையும் அறியாமையையும் பதிவு செய்திருக்கிறார். இதில் வேடிக்கை என்னன்னா, இந்த மூதேவி தான் என்னவா அந்த ஜமாத்துல பெரிய அறிஞராம், பெரிய ஆய்வாளராம். இந்த ஆள் தலையில உட்கார்ந்து நோம்பு திறக்கிறதும் பெரிய அதிசயமா போன்ற செய்திகளை எல்லாம் சமீப காலமாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். சரி, அடுத்து நாம் முக்கியமான விஷயத்திற்கு வருவோம். இதில் அவர்கள் செய்த விமர்சனங்கள் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். முதலாவதாக அவர் சொல்லுகிறார், ஷாஃபி ஹனஃபியில ஃபித்ராவை எப்படி நிர்ணயிக்கிறார்கள் தெரியுமா? ஹனஃபியாக பிறந்தால் 80 ரூபா, ஷாஃபியாக பிறந்தால் 140 ரூபா என்றுதான் ஃபித்ராவை நிர்ணயிக்கிறார்கள். இவர்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்றுகிற கூட்டமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்வதுதான் இஸ்லாம். இது ஒவ்வொரு விமர்சனத்திலையும் பின்னாடி ஒரு பில்டப் மாதிரி. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்வதுதான் இஸ்லாம் என்று குரலை உயர்த்தி அவருடைய அறியாமையை மறைக்க பார்க்கிறார். அதுல இன்னொரு வேடிக்கை என்ன கேட்டீங்கன்னா, அந்த விமர்சனத்துல இப்ப ஷாஃபிலையும் ஹனஃபிலையும் ஃபித்ராவினுடைய அளவு மாறுபடுகிறது. அது நம்ம மறுக்கல. உதாரணமாக ஷாஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த உணவாக இருந்தாலும் உணவுல மனிதன் சாப்பிடுகிற உணவிலிருந்து ஒரு சாழ் கொடுக்க வேண்டும். அது எந்த உணவாக இருந்தாலும் சரி. ஒரு சாழ் என்று சொன்னால், நாம் கைகளை வைத்து அளவு சொல்வதாக இருந்தால் 2 கைகளை ஒன்றாக இணைத்து அரிசி அல்லது கோதுமை நம்ம அள்ளுறோம். இதை அள்ளி அந்த கை நிறைய வர மாதிரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி 4 முறை அள்ளி போட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு சாழ். இது கை முறையை நம்ம பேசுறோம். இது ஷாஃபி மதுஹபை வச்சு நம்ம பேசுறோம். ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் ஒரு சின்ன விஷயத்துல முரண்படுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொளி கோதுமை, தொளி நீக்கப்பட்ட கோதுமை, இப்படி 2 இருக்குது. தொளி நீக்கப்பட்ட கோதுமையாக இருக்குமையானால் அரசாக கொடுக்க வேண்டும். அரசாகனா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 2 முறை கையால் அள்ளி போடுறது. தொளி நீக்கப்படாத கோதுமையாக இருக்குமையானால் ஒரு சால் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சட்டம் கூறுகிறார்கள். ஹனஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் இதை தான் விமர்சிக்கிறார். விமர்சித்ததோடு மட்டுமல்லாமல், இந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்துல வேற்றுமை வர வாய்ப்பு இருக்கிறதா? அல்லாஹ் என்ன சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், அதுதானே இஸ்லாம் என்று திரும்ப திரும்ப அவர் என்ன செய்கிறார், அதை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். இது அல்லாம அவர் தன்னுடைய கொள்கையும் பதிவு செய்கிறார். என்ன கொள்கை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஒரு சாஉ ஃபித்ரா என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது என்று தனது கொள்கையை பதிவு செய்கிறார். அப்ப தனது கொள்கையை பதிவு செய்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல ஒரு சாஉ ஃபித்ரா என்று நிர்ணயிக்கப்பட்டிருந்தது என்று சொன்னவர், ஷாஃபி ஹனஃபி மதுஹபை பத்தி குறிப்பிடுகின்ற பொழுது ஏன் ஹதீஸ் இல்லாம சொன்னாங்க? ஹதீஸ் இல்லாம சொல்லியிருந்தா ஓகே. இவங்க என்ன சொல்றாங்க, ஹனஃபியா பிறந்தா இம்புட்டு 80 ரூபா, ஷாஃபியா பிறந்தா இம்புட்டு 140 ரூபா, அப்படித்தான் ஃபித்ராவை நிர்ணயித்து வைத்ததாக ஒரு முட்டாள்தனமான ஒரு விமர்சனத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன பதிவு செய்தார் என்கிற அந்த விமர்சனத்தை முதலில் நீங்கள் உங்கள் காதால் கேளுங்கள். பின்பு நாம் அதற்குண்டான மறுப்பை பதிவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதமாக இருக்கிறதுனால இப்ப ஃபித்ராவுடைய வசூல் ஆரம்பமாகிவிட்டது. இதுல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பரபரப்பா ஒரு செய்தி வாட்ஸ்அப்ல ஃபித்ரா விவரங்கள், ஹனஃபி 80 ரூபா, ஷாஃபி 140 ரூபா ஃபித்ரா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு பரபரப்பா பரவிட்டு இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. அல்லாவும் அவனுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ அதுதானே இஸ்லாம்.
وما كان لمؤمن ولا مؤمنة إذا قال الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم. அல்லாஹும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அதில் சுய அபிப்பிராயம் கொள்வதற்கு எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதை இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பித்ரா தர்மத்தை எவ்வளவு நிர்ணயம் செஞ்சாங்களோ அதுதானே இஸ்லாம். ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள், நீ சாவியா பிறந்தா உனக்கு இம்புட்டு, அனபியா பிறந்தா உனக்கு இம்புட்டு என்று சொல்லி நிர்ணயிக்கின்றார்கள் என்றால் அப்ப இவங்க அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றக்கூடிய கூட்டமா, முகமது ரசூலுல்லாஹ்வை ஏற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களா? சிந்திக்கணுமா இல்லையா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன போட்டுக்கிட்டு இருந்தாங்க, சாஃபி மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த சாஃபி ஜாதியில யாரெல்லாம் பிறந்திருக்கின்றார்களோ அவர்கள் பணமா கொடுக்க கூடாது, ஒன்லி கோதுமை அப்படின்றத நீங்க போட்டுக்கிட்டு இருந்தீங்க. அப்ப இப்ப அந்த புள்ளி அடிச்சு பணத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இறங்கி வந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த மாதிரியான வேற்றுமை வர வாய்ப்பு இருக்கின்றதா? அல்லாஹ் என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், அதுதானே இஸ்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எவ்வளவு நிர்ணயிக்கப்பட்டது பித்ரா தர்மமாக ஒரு சாவு என்று சொல்லி ஹதீஸ்கள்ல வரக்கூடியதை பார்க்கின்றோம். தீட்டப்படாத கோதுமை, அதே மாதிரி பேரிச்சம்பளம், பாலாடை கட்டி எதுவாக இருந்தாலும் அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து ஒரு சாவு நான் பித்ரா தர்மமாக நாங்கள் வழங்கி வந்தோம் என்று தெளிவாக செய்திகள் இருக்கின்றது. அப்ப நாம என்ன சாப்பிடுறோமோ அதுல ஒரு சாவு. ஒரு சாவுனா என்ன, இப்படி கையில நம்ம அள்ளுறோம்ல, 2 கையும் சேர்த்து அள்ளோம்னா வரக்கூடிய அளவு அந்த மாதிரி 4 அளவு அள்ளி போட்டோம்னா அதுதான் ஒரு சாவு என்று சொல்லப்படுகின்றது. அப்ப நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல அரிசி தானே நம்ம சாப்பிடுறோம், அரிசி தானே நம்ம உணவு, அதை நீங்க கையில அள்ளுங்க. அள்ளி நல்ல நிரப்பமா, நம்ம சாப்பிடுறதுல இருந்து ரேஷன் அரிசியில இருந்து கணக்கு பண்ணிடக்கூடாது, சரியா? நம்ம அள்ளுறது நம்ம சாப்பிடுற அரிசியில இருந்து அள்ளி 4 கை அள்ளி போடுங்க. கரெக்டா நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோ அளவுக்கு வரும். அப்ப 2.5 கிலோ அளவு அரிசியினுடைய கிரயத்தை நீங்க கொடுக்க வேண்டியதுதானே, அதுதானே இஸ்லாம். இப்படிதான் நம்ம கணக்கு பண்ணோம். என்னன்னு கேட்டா அரிசியை மட்டும்தான் கொடுக்கணும், கிரயத்தை கொடுக்க கூடாதுன்னு அப்படி ஒரு கூட்டம் காமிக்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தங்கம் வெள்ளி மட்டும்தான் அந்த பண்டமாற்றுல பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்ப பணம் வச்சிருக்கிறோம், அப்ப பணத்துக்கெல்லாம் ஜக்காத் இல்லைன்னு அறிவிச்சுட்டு போயிருவீங்களா? அப்படி ஒரு அறிவாளி வேற கேட்டுக்கிட்டு இருந்தாரு. என்ன பணத்துக்கு நீங்க ஜக்காத்து கொடுப்பீங்களா, இருக்கா, அது சிறந்த ஆதாரம் காட்ட முடியுமான்னு. நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருளும் அந்த பணமும் ஒன்றுதான். அப்ப அந்த பணத்துக்கு கொடுக்க வேண்டியதுதானே சாதாரண நம்பிக்கக்கூடியவருக்கு விளங்குறது. அப்ப பித்ரா தர்மம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல இருந்து ஒரு சாவு நிர்ணயித்திருக்கின்றார்கள் என்றால் அதை அள்ளி போட்டு கணக்கு பண்ணி பார்த்து அந்த நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியினுடைய கிரயம் எவ்வளவு என்பதை கணக்கு பண்ணி 2.5 கிலோ அரிசி, நான் 60 ரூபாய்க்கு அரிசி சாப்பிடுறேன், ஒரு கிலோ அரிசி 60 ரூபாய்க்கு வாங்குறேன்னா எனக்கு 60, 120, இது ஒரு 30, 150 ரூபா நான் ஒரு நபருக்கு பித்ராவாக நான் கிரயமா கொடுக்கணும். இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. ஆனால் இவர்கள் என்ன செய்கின்றார்கள், பித்ரா சாபிக்கு இவ்வளவு, அனபிக்கு இவ்வளவு என்று ஒட்டுமொத்தமாக இஸ்லாத்தை பிரித்து நாசமாக்கி விட்டார்களே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நீங்கள் அவர்கள் அந்த அதிமேதாவி செஞ்ச விமர்சனத்தை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார் என்று. ஷாஃபியாக பிறந்தால் 80, ஷாஃபியாக பிறந்தால் 140, ஹனஃபியாக பிறந்தால் 80 என்று நிர்ணயிக்கல. பொதுவாக நாம் 4 பெரும் இமாம்கள் தங்களுடைய மூளையில் உதித்ததை மார்க்கமாக நம்மளிடத்தில் விட்டு செல்லல. மாறாக குர்ஆன் ஹதீஸை முழுமையாக ஆய்வு செய்துதான் நமக்கு மார்க்கத்தை தெளிவாக எடுத்து தந்து சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில ஷாஃபி மதுஹபை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த உணவாக இருந்தாலும் ஒரு சாழ் கொடுக்க வேண்டும் என்று நாம் சொன்னோம். அது ஷாஃபியா பிறந்ததான் ஒரு சாழ் அப்படின்னு கிடையாது. மாறாக அதுக்கு ஹதீஸ் ஆதாரம் வைக்கிறாங்க. ஷாஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், குன்னா நுக்ரிஜு ஜகாத்தல் ஃபித்ரி சாஅம் மின் தஆமின் அவ் சாஅம் மின் ஷஈரின் அவ் சாஅம் மின் தம்ரின் அவ் சாஅம் மின் அக்தின் அவ் சாஅம் மின் ஜபீபின் என்ற ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் 1640வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸினுடைய பொருள் என்ன? அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் உணவிலிருந்து ஜகாத்துல் ஃபித்ரா ஒரு சா நாங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தோம். அல்லது தொலை கோதுமையாக இருந்தால் அதிலிருந்தும் ஒரு சா நாங்கள் கொடுப்போம். பேரித்தம்பழங்களாக இருந்தால் அதிலும் ஒரு சா நாம் கொடுப்போம்.
பாலாடை கட்டியாக இருக்குமேயானால் அதிலும் நாங்கள் ஒரு சா கொடுப்போம். அதே போன்று ஜபீபு உலர் திராட்சையாக இருந்தால் அதிலும் நாங்கள் ஒரு சா கொடுப்போம் என்று அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே 1640வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபரத ஸகாத்தல் ஃபித்ரி மின் ரமலான அலா குல்லி நஃப்ஸின் மினல் முஸ்லிமீன ஹுர்ரின் அவ் அபுதின் அவ் ரஜுலின் அவ் இம்ரஅத்தின் ஸகீரின் அவ் கபீரின் ஸாஅம் மின் தம்ரின் அவ் ஸாஅம் மின் ஷஈரின் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா பதிவு செய்கிறார்கள். அதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்தில் உள்ள ஜகாத்துல் ஃபித்ரை முஸ்லிம்களில் ஒவ்வொருவரின் மீதும் அது கடமையாக்கினார்கள். யாருக்கெல்லாம் கடமை? அது சுதந்திரமான மனிதராக இருந்தாலும் சரி, அடிமையாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் ஜகாத்துல் ஃபித்ரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கினார்கள். எவ்வளவு கடமையாக்கினாங்க? ஸாஅம் மின் தம்ரின், பேரித்தம்பளமாக இருந்தால் ஒரு சா கொடுக்க வேண்டும். அவ் ஸாஅம் மின் ஷஈரின், தொழிற்கோதுமையிலிருந்து ஒரு சாயை கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கினார்கள் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே 1639வது ஹதீஸாக, 1635வது ஹதீஸாக, 1636வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக உணவு எந்த உணவாக இருந்தாலும் அந்த உணவிலிருந்து ஒரு சா கொடுக்க வேண்டும் என்று ஷாஃபி இமாம் அவர்கள் சொன்னதற்கு ஆதாரம் ஷாஃபியா பிறந்துட்டா என்று கிடையாது. மாறாக ஹதீஸில் உள்ளதைத்தான் இமாம்கள் நமக்கு சட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். இதிலிருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் இந்த டிஎன்டிஜே என்னும் யூத மதத்தை சார்ந்தவர்கள் மதுஹபின் மீது எந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சியோடு தவறான குற்றச்சாட்டை பதிவு செய்கிறார்கள் என்பதை. அதே போல ஹனஃபி மதுஹபை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம். என்ன சொன்னோம்? அதாவது அவங்க ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆய்வுல தொழிற்கோதுமை, தொழில் நீக்கப்பட்ட கோதுமை. தொழில் கோதுமையாக இருக்குமேயானால் ஒரு சா கொடுக்க வேண்டும். தொழில் நீக்கப்பட்ட கோதுமையாக இருக்குமேயானால் அரை சா கொடுக்க வேண்டும் என்று ஹனஃபியா அறிஞர்கள் சொன்னார்களே, அது எப்படி? ஹனஃபியா பிறந்துட்டனாலே அப்படி என்று கிடையாது. மாறாக அதற்கு அவர்களும் பல சான்றுகளை வைக்கின்றார்கள். முக்கியமாக நாம் சில ஹதீஸ்களை மட்டும் பதிவு செய்கிறோம். அப்துல்லா இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஹதப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்-நாஸ கப்ல அல்-ஃபித்ரி பி யௌமின் அவ் யௌமைனி ஃபகால அத்து ஸாஅம் மின் புர்ரின் அவ் கம்ஹின் பைன இஸ்னைனி அவ் ஸாஅம் மின் தம்ரின் அவ் ஸாஅம் மின் ஷஈரின் அலா குல்லி அஹதின் ஸகீரின் அவ் கபீரின் என்று அப்துல்லா இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். ஹதீஸினுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு முடிவதற்கு, அந்த நாள் முடிவதற்கு முன்பாக ஒரு நாள் அல்லது 2 நாளுக்கு முன்பாக மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். எப்படி உரை நிகழ்த்தினாங்க? அத்து ஸாஅ மின் புர்ரின் அவ் கம்ஹின் பைன இஸ்னைனி, நீங்கள் தொழில் நீக்கப்பட்ட கோதுமையிலிருந்து ஒரு சா, 2 நபருக்கு ஒரு சாயை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு சொல்றாங்க. தொழில் நீக்கப்பட்ட கோதுமையிலிருந்து 2 நபருக்கு ஒரு சா நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆளுக்கு அரை சாய் அப்படின்னு வச்சுக்கிட்டாதான் 2 நபருக்கு ஒரு சா என்று வரும். அதே போல அதே ஹதீஸில் அவ் ஸாஅம் மின் தம்ரின் அவ் ஸாஅம் மின் ஷஈரின், பேரித்தம்பழங்களிலிருந்து ஒரு சா கொடுங்க, தொழி கோதுமையிலிருந்து ஒரு சா கொடுங்க. இந்த சட்டம் ஒவ்வொரு மனிதர் மீதும் கடமை, சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் எல்லோரும் மீதும் கடமை என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸன்னஃப் அப்துர் ரஸாக்கிலே 5785வது ஹதீஸாக, தாரகுத்னில 2111, 2103 போன்ற நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இதே ஹதீஸ் தபரானியில 1389வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இதே ஹதீஸ் அபூதாவுதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூதாவுதினுடைய அந்த வாசக அமைப்பு எப்படி வருகிறது என்றால், அவ் சாஇ புர்ரின் அவ் கம்ஹின் பைன இஸ்னைனி, 2 நபருக்கு மத்தியில தொழில் நீக்கப்பட்ட கோதுமையிலிருந்து நீங்க ஒரு சாகு கொடுக்க வேண்டும். 2 நபருக்கு ஒரு சாகு அப்படின்னு சொன்னா ஒரு ஆளுக்கு அரை சாகுன்னு அர்த்தம். அப்போ தொழில் நீக்கப்பட்ட கோதுமையாக இருக்குமேயானால் அரை சாகு கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் முடிவதற்கு 1 நாள் 2 நாளுக்கு முன்பாக மக்களுக்கு உரை நிகழ்த்தியுள்ளார்கள் என்ற செய்தி
இந்த அபுதாவுதுல 1620வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் அனைத்துமே அப்துல்லா இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு ஸஹாபி அறிவிக்கக்கூடிய செய்தி. அதே போல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர சாரிஹன் யஸ்ருஹு ஃபீ பத்னி மக்கத்த யஅமுரு பி ஸதகத்தில் ஃபித்ரி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழைப்பாளரை அழைத்து மக்காவினுடைய பள்ளத்தாக்கு அனைத்திற்கும் சென்று அவர் என்ன செய்ய உறக்க சப்தமிட்டு அந்த உத்தரவை பதிவு செய்ய வேண்டும். சதகத்துல் ஃபித்ரா சம்பந்தமாக அந்த உத்தரவை என்ன செய்ய வேண்டும், பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு சஹாபிக்கு உத்தரவு போடுறாங்க. எப்படி அவங்க சொல்லணுமா? ஹிய ஹக்குன் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின் ஸகரின் அவ் உன்சா ஸகீரின் அவ் கபீரின் ஹுர்ரின் அவ் அப்தின் ஹாலிரின் அவ் பாதின் முத்தானி மின் கம்ஹின் அவ் ஸாஉம் மிம்மா சிவா ذلك மின தஆமி என்று அந்த அழைப்பாளர் என்ன செய்ய வேண்டும், ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று இந்த உத்தரவை பிரகடனப்படுத்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸினுடைய பொருள் என்ன? ஃபித்ரா என்பது எல்லா முஸ்லிமின் மீது வாஜிபு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் சுதந்திரமானவராக இருந்தாலும் அடிமையாக இருந்தாலும் ஊரில் உள்ளவராக இருந்தாலும் வெளியூரில் உள்ளவராக இருந்தாலும் எல்லோரும் மீதும் சதகத்துல் ஃபித்ர் வாஜிபு. முத்தானி மின் கம்ஹின் தொழில் நீக்கப்பட்ட கோதுமையிலிருந்து 2 முத்து என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். 2 முத்து என்பது அரசாங்க அர்த்தம். அல்லது சாஉம் மிம்மா சிவா ذلك மின தஆமி மற்ற ஏனைய உணவுகளிலிருந்து 1 சாஉ கொடுக்க வேண்டும். இது கடமை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இது முஸ்னதுல் பஸாரிலே 5187வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு சஹாபி அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய வீதிகளிலே ஒரு அழைப்பாளரை அனுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு உத்தரவு போட சொன்னாங்க. அலா இன்ன சதகத்துல் ஃபித்ரி வாஜிபத்துன் அலா குல்லி முஸ்லிமின் ஸக்கரின் அவ் உன்ஸா ஹுர்ரின் அவ் அப்தின் ஸகீரின் அவ் கபீரின். மக்களை அறிந்து கொள்ளுங்கள், சதகத்துல் ஃபித்ர் என்பது எல்லா முஸ்லிமின் மீது வாஜிபாகும். சிறியோர் பெரியோர் ஆண் பெண் அடிமை சுதந்திரமானவர் எல்லோரும் மீதும் கடமையாகும். முத்தானி மின் கம்ஹின் தொழில் நீக்கப்பட்ட கோதுமையிலிருந்து 2 முத்து அதாவது அரை சாஉ கொடுக்க வேண்டும். அவு சிவாஹு சாஉம் மின் தஆமின் மற்ற ஏனைய உணவிலிருந்து 1 சாஉ கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவினுடைய வீதிகளில் இந்த செய்தியை பரப்புமாறு ஒரு அழைப்பாளரை அழைத்து அனுப்பி வைத்தார்கள் என்கிற தகவலை அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் திருமிதியிலே 610வது ஹதீஸாக திருமிதியிலே 610வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க கூட ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. இது புகாரி முஸ்லிம் போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபரலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகத்துல் ஃபித்ரி அவ் கான ரமலான அல ஸகரி வல் உன்ஸா வல் ஹுர்ரி வல் மம்லூகி சாஅ மின் தம்ரின் அவ் சாஅ மின் ஷயீரின். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே சதகத்துல் ஃபித்ரை ஆண் பெண்கள் மீது சுதந்திரமானவர் அடிமையின் மீது கடமையாக்கினார்கள். எவ்வளவு கடமையாக்கினாங்க? பேரித்தம்பளமாக இருந்தால் 1 சாஉ, தொழி கோதுமையாக இருந்தால் 1 சாஉ கடமையாக்குனாங்க என்று அப்துல்லா இப்னு உமர் அறிவிச்சிட்டு சொல்றாங்க. ஃபஅதலன் நாஸு பிஹி நிஸ்ஃப சாஇ மின் புர்ரின். சஹாபா பெருமக்கள் தொழி நீக்கப்பட்ட கோதுமையிலிருந்து அரை சாயை தொழி கோதுமைக்கு 1 சாவுக்கு நிகராக அவர்கள் சமமாக கருதினார்கள் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க. அதாவது தொழி கோதுமையில இருந்து 1 சா என்பது தொழில் நீக்கப்பட்ட கோதுமைக்கு அரை சா இருக்குது, அது 2 சரிசமமானது நிகரானது என்று சஹாபா பெருமக்கள் எல்லோருமே என்ன செஞ்சாங்க, அதை சமமாக கருதினார்கள் என்ற தகவல் புகாரியிலே 1511வது ஹதீஸாக, முஸ்லிமிலே 1637 1638வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற அத்தனை ஹதீஸுகளையும் வைத்துத்தான் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் மிக தெளிவாக என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸுகளை ஆதாரமாக வைத்துத்தான் பிரிக்கிறார்கள். எப்படி பிரிக்கிறாங்க? தொழி கோதுமையாக இருந்தால் 1 சாஉ, தொழில் நீக்கப்பட்ட கோதுமையாக இருந்தால் அரை சாஉ என்று என்ன செய்யறாங்க, சட்டத்தை பிரிக்கிறாங்க. ஏன் இந்த 2க்கு வித்தியாசப்படுது என்பதை கூட இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காரணம் சொல்றாங்க. என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தொழில் நீக்கப்பட்ட கோதுமை இருக்குதே அது யுகலு குல்லு மின்ஹுமா, யுகலு குல்லுன், அது எல்லாமே முழுமையாக சாப்பிடப்படும். பி ஜமீஇ அஜ்ஸாஇஹி, அதனுடைய எல்லா பகுதிகள் எல்லா பாகங்கள் அனைத்தையும் சேர்த்து சாப்பிடப்படுது. ஆனா பி খিলাফி ஷஈரி வத் தம்ரி, தொழி கோதுமை பேரித்தம்பழம் அது அப்படி கிடையாது. ஏன்னா பேரித்தம்பழத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன செய்யறாங்க, சாப்பிடுவாங்க, அதனோட கொட்டையை கீழே போட்டுருவாங்க. தொழி கோதுமையை பொறுத்த வரைக்கும் என்ன செய்வாங்க, அதனுடைய தொழியை நீக்கிட்டு சாப்பிடுவாங்க. அப்போ
பேரித்தம்பழங்களை பொறுத்த வரைக்கும் அதை எடை போடும்போது கொட்டையும் அதனுடைய கொட்டையும் சேர்ந்து இடையில வருது. தொழி கோதுமையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தொழி அதனுடைய கழிவுகளும் சேர்ந்து இடையில வருது. அப்போ உங்களுக்கு என்ன செய்யுது, எடை போடுது. ஆனா தொழி நீக்கப்பட்ட கோதுமைன்னு வரும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த தொழி நீங்குது இல்ல, நீங்கும் போது அந்த கோதுமையை மட்டும்தான் நம்ம இடையில போடுறோம். அந்த ரெண்டுக்கு வித்தியாசம் வரத்தானே செய்யும். எனவேதான் தொழி கோதுமையாக இருந்தாலோ அல்லது பேரித்தம்பழங்களாக இருந்தாலோ ஒரு சாகு கொடுக்க வேண்டும். தொழில் நீக்கப்பட்ட கோதுமையாக இருந்தால் அரசாக கொடுக்க வேண்டும் என்று. எனவேதான் இப்படி இந்த அடிப்படையில தான் சஹாபா பெருமக்கள் என்ன செஞ்சாங்க, அந்த ரெண்டை வித்தியாசமும் பார்த்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ்லயும் அந்த வித்தியாசம் வந்திருக்கிறது என்று ஹனஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் இவ்வளவு தெளிவாக நமக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இந்த ஷைத்தான்கள், இந்த யூத மத கைகூலிகள், யூதர்கள் என்ன சொல்றாங்க, ஹனஃபியா பிறந்துட்டா 80 ரூபா, ஷாஃபியா பிறந்துட்டா 140 ரூபா, இப்படிதான் இவங்க ஃபித்ராவை நிர்ணயிச்சு வச்சிருக்கிறாங்க என்ற குற்றச்சாட்டு எவ்வளவு மோசமான அறிவீனமான மதுஹபின் மீது உண்டான காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் வைத்த ஒரு குற்றச்சாட்டு. இந்த யூத மதத்திற்கு ஆள் பிடிப்பதற்காக வேண்டி இவர்கள் வைத்த குற்றச்சாட்டு என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த யூத கைகூலிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய மார்க்கத்துல இந்த மாதிரி வித்தியாசம் வருமா, ஹனஃபி ஷாஃபி என்று வித்தியாசம் வருமா, ஆளுக்கு ஒரு சட்டம் என்று வித்தியாசம் வருமா, இந்த மாதிரி வேற்றுமை வர எப்படி வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இது முட்டாள்தனமான ஒரு கேள்விதான். பொதுவாக குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்கிற பொழுது அந்த ஆய்வில இருவேறு மாறுபட்ட கருத்துக்கள் வரத்தான் செய்யும். அவ்வாறு வருவதை அல்லாஹும் ஏற்றிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்ணயித்திருக்கிறார்கள். அது என்ன செஞ்சிருக்கிறாங்க, அங்கீகரித்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு எல்லோருக்கும் தெரிந்த பிரபல்யமான சம்பவம் தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸாப் யுத்தத்தை முடிச்சிட்டு திரும்பி வந்த பொழுது சஹாபாக்களை அழைத்து பனு குறைலா என்கிற பகுதிக்கு அனுப்புறாங்க. அந்த அனுப்பும்போது என்ன சொன்னாங்க, லா யுஸல்லி அன்ன அஹதுன் அல் அஸர இல்லா ஃபி பனி குறைலா, உங்களில் யாரும் அசர் தொழுகையை பனு குறைலாவில் தவிர மற்ற இடங்களில் தொழக்கூடாது. அப்ப பனு குறைலாவில் தான் அசரை தொழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. ஹதீஸில் வருகிறது புகாரியில, ஃபஅதரக பஅலஹும் அல் அஸ்ரு ஃபி தரீகி, அப்ப அந்த மக்கள்ல சில அந்த நடந்து செல்கிற பொழுது பாதையில வழியில என்ன வந்துருச்சு, அசருடைய வக்து அவங்களுக்கு வந்துருச்சு. அப்ப சிலர் சொன்னாங்களா, லா நுஸல்லி ஹத்தா நஅதியஹா, நாங்க அசர் தொழுகையை இந்த பாதையில தொழ மாட்டோம், பனு குறைல போய் தான் தொழுவோம் அப்படின்னாங்க. ஏன், சல்லாசன் பனு குறைல தானே தொழ சொன்னாங்க, அதனாலதான் அவங்க அப்படி சொல்றாங்க, பனு குறைல தான் நாங்க தொழுவோம். மற்ற சிலர் சொன்னாங்க பல் நுஸல்லி, இல்ல நாங்க இங்கேயே தொழுதுருவோம். அதுக்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்க, லம் யுரிது மின்னா தாலிக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடம் இருந்து இதை நாடல, அதாவது வக்து வந்துட்டாலும் நீங்க பனு குறைல தான் தொழுவணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடல. அப்ப என்ன அர்த்தம், பனு குறைல போய் அசர தொழணும் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள நீங்க பனு குறைல அசர் வக்து வரதுக்குள்ள நீங்க பனு குறைலாக்கு போயிருங்க, சீக்கிரம் போங்க என்கிற கருத்துல தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்க வேண்டும் என்கிற கருத்துல இன்னொரு குழு இருக்கிறது. இப்ப இரண்டு பேருமே ஒரு ஹதீஸ் தான். என்ன ஹதீஸ், அசர தொழுகைய பனு குறைலாவில் தொழ வேண்டும் என்கிற ஹதீஸ ஆய்வு செய்யறாங்க. ஒரு குழு ஒரு கருத்துல இருக்கிறாங்க, இன்னொரு குழு அதுக்கு நேர்மாற்றமான கருத்துல இருக்கிறாங்க. இப்போ இந்த தகவல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது. இப்ப இருவரில் யாராவது ஒருவர் தவறளித்திருப்பாரையானால் என்ன செஞ்சிருக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கண்டிச்சிருக்கணும். உதாரணமாக பனு குறைலாவில் அசர தொழுதுதான் சரி, யாரு பாதையில அசர தொழுதாங்களோ அந்த குழு தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு சொல்லணும், நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னு கண்டிக்கணும். அல்லது பாதையில தொழுதவங்க தான் சரி, பனு குறைதால போய் அந்த அசர தொழுகையை லேட்டா போய் தொழுதாங்களே அது தப்பு என்று இருக்குன்னா அவங்கள கண்டிக்கணும். இப்ப இரண்டு பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்களா, ஹதீஸ்ல என்ன வருது, ஃபலம் யுஅன்னிஃப் வாஹிதம் மின்ஹும், அந்த குழுவில் யாரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிக்கவில்லை. இது புகாரில 942 4119 ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஒரு ஹதீஸ ஆய்வு செய்கிற பொழுது அந்த ஆய்வுல இருவேறு கருத்துக்கள் மாறுபட்ட கருத்துக்கள் வரத்தான் செய்யும். அவர்கள் ஆய்வு செய்கிற பொழுது அல்லாஹினுடைய அந்த சட்டத்தை, தூதரனுடைய சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்கிற இஹ்லாஸான எண்ணத்தோடு ஆய்வு செய்கிற காரணத்தினால இப்ப யாரையும் கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருவரும் மாறுபட்ட கருத்தில் இருந்தாலும் சத்தியத்தில் தான் இருக்கிறார்கள், ஹக்கில் தான் இருக்கிறார்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்து விட்டார்கள். இதுதானே இஸ்லாம். அந்த அடிப்படையில் தான் ஹனஃபியினுடைய சட்டத்திலும் ஷாஃபி மதுஹபினுடைய சட்டத்திலையும் அந்த மாறுபாடு வருகிறது. இது அல்லாஹ்வினுடைய தூதர் அங்கீகரித்த மாறுபாடுதான், அல்லாஹ் அங்கீகரித்த மாறுபாடுதான். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத இந்த போல மூடர்கள், முட்டாள்கள் மதுஹபை விமர்சிக்கிறோம் என்கிற பெயர்ல தங்களுடைய முட்டாள்தனத்தையும் பதிவு செய்வதோடு
இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட கொள்கையை சார்ந்தவர்கள் தான் நாங்க யூத கைகூலி தான் என்பதை திரும்ப திரும்ப நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ ஷாஃபி ஹனஃபி இரண்டு மதுஹபுக்கு இடையில் கருத்து வேறுபாடாக இருந்த ஃபித்ராவை பற்றி அறிவு கட்டுத்தனமாக விமர்சித்த டிஎன்டிஜே என்கிற யூத மதத்தை சார்ந்த யூத கைகூலி அடுத்தபடியாக ஷாஃபி மதுஹபில் உள்ள சில சட்டங்களை சம்பந்தமே இல்லாமல் தலைப்பு ஃபித்ரா, இந்த யூத கைகூலிக்கு இதுதான் வேலை, தலைப்பு விட்டு போட்டு அடிக்கடி தலைப்பு மாறி போயிட்டே இருப்பானோ. ஃபித்ராவை பத்தி விமர்சனம்னா அதோட நிறுத்திக்கணும். இப்ப அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஷாஃபி மதுஹபினுடைய சட்டத்திட்டங்களை அவர் விமர்சிக்க ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பெண்களை தொட்டால் ஒழு முறியும் என்று ஷாஃபி மதுஹபுக்காரங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் கிடையாது, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் அப்படி சொல்லல, ஆனால் இவர்கள் இப்படி எழுதி வச்சிட்டு இருக்கிறாங்க என்று ஒரு குற்றச்சாட்டு. அது மாதிரி தவாஃபு செய்யறதுக்கு உழு தேவையில்லை, அதற்கும் உழு தேவை என்று ஷாஃபி மதுஹபுக்காரங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. காபத்துள்ளால போய் தவாஃப் செய்ய போனா ஆனா இவங்க மனைவி கையை பிடிச்சிட்டு போவாங்க. பொம்பளை தொட்டா தான் ஒழு முறின்னு எழுதி வச்சிருக்கிறாங்களே, தவாஃபுக்கு ஒழு தேவைன்னு எழுதி வச்சிருக்கிறாங்களே, அப்போ காபத்துள்ளால தவாஃப் செய்யும் மனைவியை பிடிச்சிட்டு எப்படி போக முடியும்? அக்கா தங்கச்சி கையை பிடிச்சிட்டு தவாஃப் செய்ய போறாங்களே, அக்கா தங்கச்சி கையை பிடிச்சிட்டா கூட ஒழு முறிஞ்சிரும் என்று ஷாஃபி மதுஹபுக்காரங்க எழுதி வச்சிருக்கிறாங்களே, இப்ப இவங்க தவாஃப் செய்ய முடியாத, தவாஃப் செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பெண்மணி இடிச்சிட்டு போயிடுவாங்களே, அப்போ ஒழு முறிஞ்சிருமா என்று ஷாஃபி மதுஹபுக்காரங்கள்ட்ட போய் கேட்டோன்னு வைங்களேன், அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க என்ன செய்யணும், ஹனஃபி மதுஹபுக்கு மாறிக்கணும். ஏன்னா ஹனஃபி மதுஹபுல பெண்களை தொட்டா ஒழு முறியாதுன்னு இருக்குது, எனவே நீங்க ஹனஃபி மதுஹபுக்கு மாறிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மதத்தை மாத்துற மாதிரி மதுஹப மாத்துறாங்க, முர்த்தத்தை ஆக்கி விடுறானோ, எப்படிப்பட்ட கூத்து இது அப்படின்னு சொல்லி இவர் பெரிய கூத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இதுல இவர் செஞ்ச விமர்சனங்கள் இருக்கிறத கிட்டத்தட்ட ஒரு 4 விமர்சனங்கள். அதுல ஒண்ணு என்ன, பெண்களை தொட்டா ஒழு முறியும் என்று எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு பதிவு செய்யறார். ஷாஃபி மதுஹபுக்காரங்க ஆதாரம் இல்லாம சொல்லிட்டாங்க, அல்லாவும் சொல்லல அல்லாவுடைய தூதரும் சொல்லலன்னு பதிவு செஞ்சிருக்கிறார். ரெண்டாவது என்ன, தவாஃபு செய்யறதுக்கு ஒழு தேவையில்லை, ஆனா ஷாஃபி மதுஹபுக்காரங்க ஒழு தேவைன்னு சொல்றாங்க. மூணாவது குற்றச்சாட்டு என்ன, அக்கா தங்கச்சி கையை பிடிச்சிட்டா என்னவா ஒழு முறிஞ்சிருமா அப்படி ஷாஃபி மதுஹபு சொல்லுதான். நாலாவது குற்றச்சாட்டு என்ன, தவாஃப்ல பெண்களை இடிச்சுட்டா ஒழு முறிஞ்சிரும்னு வருது, அப்ப நீங்க ஹனஃபி மதுஹபுக்கு மாறிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க, முர்த்ததாக்கி விடுறாங்க. மதுஹபுல இருந்து இன்னொரு மதுஹபு சட்டத்தை எடுத்து அமல் செஞ்சா அது முர்த்ததா போறது அப்படின்னு 4 குற்றச்சாட்டு. அவருடைய அந்த குற்றச்சாட்டை முதல்ல நீங்க கொஞ்ச நேரம் கேளுங்க. அதுலயும் பாருங்க, அந்த ஹஜ்ஜில ஷாஃபி மதுஹப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு பெண்களை தொட்டால் ஒழு முறியும் என்று எழுதி வைத்திருக்கின்றார்கள். அப்படி கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லல. ஆனால் இவர்கள் அப்படி எழுதி வச்சிருக்கிறாங்க, தவாஃபு செய்வதற்கு ஒழு தேவையில்லை, தவாஃபு செய்வதற்கு ஒழு தேவைன்னு எழுதி வைத்திருக்கின்றார்கள். இப்ப கஅபத்துல்லாஹ்ல போய் தவாஃபு செய்வாங்களா? இப்ப பெண்களை கையில புடிச்சுக்கிட்டு, ஏன்னா மனைவியை விட்டுட்டா கூட்டத்துல காணாம போயிருவாங்க, ஏதாவது ஒரு உறவுக்கார பெண்களோட போகும் பொழுது அவங்களுடைய கையை பிடிக்காமமா, மனைவி தங்கச்சி அக்கா கையை பிடிச்சா ஒழு முறிஞ்சிரு உங்களுக்கு, ஷாஃபி மதுஹப்காரங்களுக்கு. இப்ப தவாஃபே செய்ய முடியாது. உறவுக்கார பெண்கள் இல்லாட்டினாலும் எப்படியாவது கூட்டத்துல போகும்போது ஏதாவது ஒரு பெண்மணி மேல இடிச்சு விட்டு போயிருவாங்க, ஒழு முறிஞ்சிருமா? இப்ப என்ன செய்யறாங்க, ஹனஃபி மதுஹப்ல ஒழு முறியாதான் பெண்களை தொட்டா, சட்டம் எழுதி வைத்திருக்கின்றார்கள். இப்ப இந்த தவாஃப் நிறைவேறதுக்கு ஐடியா சொல்லி தர்றாங்க. அங்க போய் நின்றுகிட்டு நீங்க ஹனஃபி மதுஹப்ல மாறினா தான் ஒழுங்கா தவாஃப் செய்ய முடியும், இல்லாட்டி கியாம நாள் வரைக்கும் நீங்க தவாஃப் செய்ய முடியாது, அதனால நீங்க என்ன செய்யுங்க, பேசாம இங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லி மதுஹப் மாத்துறாங்க. மதம் மாத்துற மாதிரி மதுஹப் மாத்தி விட்டு ஷாஃபி மதுஹப்ல இருந்து ஹனஃபி மதுஹப்க்கு முர்த்ததாகி போயிட்டாங்க. எல்லாம் தவாஃப் செய்யக்கூடிய ஆளுநர்கள் முர்த்ததாக்கி விட்டு எல்லாரையும் ஹனஃபி மதுஹப் மாத்தி விட்டு அப்புறம் தவாஃப் முடிஞ்சவனையும் திருப்பி ஷாஃபி மதுஹப்க்கு மாறிக்கோ. எப்படிப்பட்ட கூத்து! சரி, இப்போ நீங்க இந்த அரைவேக்காட்டினுடைய யூத கைகளுடைய குற்றச்சாட்டை நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல முதலாவது குற்றச்சாட்டுக்கு நம்ம சுருக்கமா பதில் சொல்றோம், விரிவாக பேச நம்ம விரும்பல. பெண்களை தொட்டால் ஒழு முறியும் அப்படின்னு ஷாஃபி மதுஹப் சொல்றாங்களே, அதுக்கு ஆதாரம் இல்லாம சொல்றாங்களா? அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய எந்த வகையான கூற்றும் இல்லாமல் இவங்க பதிவு செய்யறாங்கன்னா கிடையாது. முதல்ல ஷாஃபி மதுஹபினுடைய சட்டம் என்ன,
ஒரு அந்நிய ஆண் ஒரு அந்நிய பெண்ணினுடைய மேனியை தொட்டுவிட்டால், அல்லது ஒரு அந்நிய பெண் அந்நிய ஆணினுடைய மேனியில் அவங்களுடைய உடல் பட்டு விட்டால், எந்த திரையும் இருக்க கூட ரெண்டு பேருக்கும் இடையில, ஆடை மேல படுறது இல்ல, ஆடை இல்லாம அவங்களுடைய கையிலுடைய மேனி இருக்குதே, இந்த மாதிரி மேனியும் டக்குன்னு டச் ஆகிறது. அது தெரிந்தோ தெரியாமலோ எந்த வகையில பட்டாலும் அந்த ரெண்டு பேருடைய ஒழுவும் முறிஞ்சிடும். தொட்டவர் தொடப்பட்டவர் இரண்டு பேருடைய ஒழுவும் முறிந்துவிடும் என்பதுதான் ஷாஃபி மதுஹபினுடைய சட்டம். இந்த சட்டத்தை இவங்க எப்படி எடுத்தாங்க? சும்மா எடுத்தாங்களா? மூளையிலிருந்து உதித்தத சொந்த சரக்கா சொன்னாங்களா? அப்படி கிடையாது. மாறாக இவங்கள் இருக்க வைக்கக்கூடிய ஆதாரம் குர்ஆனுடைய சான்று. குர்ஆனில அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உழுவை பத்தி ஒரு வசனத்தை சொல்றான். அந்த வசனத்துல இப்படி ஒரு விஷயத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவ் ஜா அஹது மின்கும் மினல் காயிதி அவ் லாமஸ்துமுன் நிசாஅ ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். அதாவது உங்களில் எவரேனும் ஒருவர் மலஞ்சலம் கழித்து விட்டு வந்தாலோ அல்லது பெண்களை தொட்டு விட்டாலோ அவர்களுக்கு தண்ணீர் நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்போ நீங்க தூய்மையான மணல்ல தயமம் செய்யுங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிங்க. மலஞ்சலம் கழித்து விட்டு வந்தால் அல்லது பெண்களை தொட்டு விட்டால் இப்போ உங்களுக்கு தண்ணி கிடைக்கலன்னா தயமம் செய்யுங்க. அப்போ தண்ணி இருந்தா ஒழு செய்யணும், தண்ணி இல்லாட்டா தயமம் செய்யணும் என்று இந்த வசனம் சொல்கிறது. அப்ப மலஞ்சலம் கழிச்சிட்டு வந்தா ஒழு செய்யணும், பெண்ணை தொட்டா ஒழு செய்யணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதா இல்லையா? இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் பெண்களை தொட்டால் அந்நிய பெண்களை தொட்டால் ஒழு முறியும் என்று தெளிவா பதிவு செய்யறாங்க. இது போக இந்த பெண்களை தொடுதல் என்பதற்கு பல்வேறு அர்த்தங்கள் இருந்தாலும் இங்க நேரடியாக மேனியும் படுவது அது எந்த வகையில பட்டாலும் சரி என்கிற அந்த பொதுவான அர்த்தத்தை தான் இங்கே கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்களுடைய வாதம். இந்த வாதத்தை அவர்கள் மெருகூட்டும் விதத்திலே பலப்படுத்தும் விதத்திலே சஹாபாக்களுடைய அந்த விளக்க உரையும் இங்கே சேர்த்து பதிவு செய்கிறார்கள். அதாவது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுவாங்களா, இது முவத்தா மாலிகிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குபுலத்துர் ரஜுலி இம்ரஅதஹு வ ஜஸ்ஸுஹா பியதிஹி மினல் முலாமசதி. ஒரு ஆண் தனது மனைவியை முத்தமிடுவதும் அதேபோல் தன் கரத்தால் மனைவியை தொடுவதும் அது குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த தொடுதல் என்கிற வகையில் கட்டுப்பட்டதுதான். ஃபமன் கப்பல இம்ரஅதஹு அவ் ஜஸ்ஸஹா பியதிஹி, யார் தன் மனைவியை முத்தமிடுவாரோ தனது கரத்தால் தன் மனைவியை தொடுவாரோ அவர் மீது உது கடமை என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்ன செய்தி முவத்தா மாலிகிலே 117வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், இன்னல் குபுலத மினல் லம்சி ஃபதவல்லஉ மின்ஹா. முத்தமிடுதல் என்பது அது தொடுதலில் கட்டுப்பட்டதாகும். எனவே ஒருவர் தன் மனைவியை முத்தமிட்டு விட்டால் அவர் ஒது செய்ய வேண்டும், நீங்கள் ஒது செய்யுங்கள் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன செய்தி பைஹக்கிலே 605வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான், அவ் லாமஸ்துமுன் நிசாஅ, பெண்களை நீங்கள் தொட்டுவிட்டால் உங்களுக்கு தண்ணி கிடைக்காட்டா தயமம் செய்யுங்க, தண்ணி கிடைச்சா ஒது செய்யுங்க என்ற கருத்தை இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. எனவே பெண்களை தொட்டால், அதாவது அந்நிய பெண்களை தொட்டால் ஒழு முறியும் என்பதற்கு தெளிவாக குர்ஆன் சான்றையும் அந்த குர்ஆனுடைய விளக்கமாக சஹாபாக்களுடைய அந்த விளக்கத்தையும் இமாம்கள் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை முதல்ல நம்ம கவனத்துக்கு கொண்டு வரோம். அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தவாஃபு செய்யறதுக்கு ஒழு தேவையில்லை, இதற்கும் ஒழு தேவை என்று ஷாஃபி மதுஹபுக்காரங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக இஸ்லாத்துக்கு மாற்றமாக எழுதி வச்சிருக்கிறாங்க என்ற ஒரு குற்றச்சாட்டு. முட்டாள்தனம், பெரிய மடையன், அறிவீனன், யூத என்பதை அந்த விமர்சனத்துல பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இதுல நம்ம தவாஃபு செய்யறதுக்கு ஒழு தேவை என்று ஷாஃபி மதுஹப் அறிஞர்கள் சொல்கிறார்களே, அவங்க அதுக்கு தகுந்த சான்றுகளை வைத்துத்தான் சொல்கிறார்கள். சான்று இல்லாமல் ஆதாரம் இல்லாம சொல்லல. உதாரணமாக என்னென்ன சான்றுகள் பதிவு செய்யப்படுகிறது? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தியை பதிவு செய்யறாங்க. அத்தவாஃபு பில் பைத்தி பி மன்சிலத்தி ஸலாத்தி, காபத்துல்லாவை தவாஃபு செய்யுதல் என்பது தொழுகையினுடைய அந்தஸ்தில் இருக்கிறது. இல்ல என்றாலும் அன்னல்லாஹ கத் அஹல்ல ஃபீஹி அல் மன்திக,
என்றாலும் அல்லாஹு தாலா தவாஃபிலே பேசுவதற்கு அனுமதி வழங்கியிருக்கின்றான். தொழுகையில பேசுறதுக்கு அனுமதி இல்லை, ஆனா தவாஃபுல பேசுவதற்கு அனுமதி உண்டு. ஃபமன் நதக ஃபலா யன்திகு இல்லா பிகைரின். யாரு தவாஃப் செய்கிற பொழுது பேச வேண்டும் என்று நாடுகிறாரோ அவர் கண்டதையும் பேச வேண்டாம், நல்லதையே பேச வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ஹாக்கிமிலே 3056வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, தொழுகைக்கு ஒப்பிடுறாங்க தவாஃப. ஆனா ரெண்டுக்கு வித்தியாசப்படுத்துறாங்க. எதுல வித்தியாசப்படுத்துறாங்க? தொழுகையில பேசக்கூடாது, தவாஃப்ல பேசலாம். அப்ப தொழுகையினுடைய மனுதிலத்துல அந்தஸ்துல அது இருக்குதுன்னு சொல்றாங்க. தொழுகைக்கு எப்போ ஒப்பிட்டுட்டாங்களோ அப்ப தொழுகைக்கு என்ன அவசியமா இருக்குது? உது அவசியம். அந்த அடிப்படையில தவாஃபுக்கும் உது அவசியம் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து ஷாஃபி மذஹப் அறிஞர்கள் ஆய்வு செய்து எடுக்கிறார்கள். இது அல்லாம இன்னும் பல ஆதாரம் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்ன அவ்வள ஷையின் பதஅ பிஹி ஹீன கதிம அன் தவல்லஅ சும்ம தாஃப பில் பைத்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வந்த பொழுது முதல்ல செஞ்ச வேலை என்ன கேட்டீங்கன்னா, அன் தவல்லஅ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல உது செஞ்சாங்க. சும்ம தாஃப பில் பைத்தி, பின்பு காபத்துல்லாவை தவாஃப் செஞ்சாங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இது புகாரியில 1641, 1614, முஸ்லிம்ல 1235வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ்ல ஆயிஷா நாயகி என்ன சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்த பிறகு முதல்ல செஞ்சது உது செஞ்சதுதான். உது செஞ்சு போட்டு அதுக்கு பிறகு காபத்துல்லா தவாஃப் செஞ்சாங்கன்னு வருது. அப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? தவாஃப் செய்யறதுக்கு உது தேவை. அதே போல இன்னொரு அறிவிப்புல என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஹஜ்ஜுடைய காலகட்டத்துல அவங்களுக்கு எஹராமுடைய நிலையில இருக்கிறாங்க. எஹராமுடைய நிலையில இருக்கும்போது அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு போச்சு. அப்படி மாதவிடாய் ஏற்பட்ட பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஃஅலி யஃஅலுல் ஹாஜ்ஜு கைர அல்லா ததூஃபி பில் பைத்தி ஹத்தா ததுஹுரி அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொல்றாங்க ஆயிஷா நாயகிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாஜிமார்கள் என்னென்ன செய்வார்களோ அது அனைத்தையும் நீ செஞ்சு கொள்ளலாம், ஆனால் காபத்துல்லாவை நீ தவாஃப் செய்யக்கூடாது. நீ சுத்தமாகிற வரைக்கும் நீ காபத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடாது என்று புகாரில 305வது ஹதீஸாக, முஸ்லிம்ல தெளிவா ஹத்தா தகுதசிலினே வருது. குளித்து சுத்தமாகிற வரைக்கும் நீங்க காபத்துல்லாவை என்ன செய்யக்கூடாது? தவாஃப் செய்யக்கூடாது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள். இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அப்ப தவாஃப் செய்யறதுக்கு சுத்தம் அவசியம். சுத்தம் ஹத்தா தத்துஹுரி, நீங்க சுத்தமாகிற வரைக்கும் காபத்துல்லாவை தவாஃப் செய்யக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அப்ப காபத்துல்லாவை தவாஃப் செய்வதற்கு தஹாரத்து சுத்தம் அவசியம் என்பதை இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது. இது போன்ற பல்வேறு ஹதீஸ், இது போக முஸ்லிம் ஷரீஃப்ல வருது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜை பத்தி விளக்கிட்டு வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஹஜ்ஜினுடைய இறுதி நிலையில கடைசி நேரத்துல சொன்னாங்க, லிதஅஹுது மனாசிகக்கும், உங்களுடைய ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை, ஹஜ்ஜினுடைய அந்த வணக்க வழிபாட்டு முறைகளை என்னிடமிருந்து நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் எப்படி செஞ்சேனோ அந்த மாதிரி நீங்க செய்யணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக முஸ்லிம்ல 1297வது ஹதீஸா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவை தவாஃப் செய்கிற பொழுது உது செய்துவிட்டு தான் தவாஃப் செய்தார்கள் என்று பலமான ஹதீஸ் இருக்கின்ற பொழுது, தவாஃப் செய்வதற்கு சுத்தம் அவசியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த பிறகு, இது போக தவாஃப் என்பது தொழுகையினுடைய மன்சிலத்தில் அந்தஸ்தில் இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு, அதே போல ஹஜ்ஜினுடைய அந்த வணக்க வழிபாட்டு முறைகளை என்னிடமிருந்து நான் எப்படி செய்தேனோ அதுபோன்று நீங்கள் எடுத்து நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிறகு, அல்லாஹும் குர்ஆனில அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்களோ அதை எடுத்து நடங்க, அவங்க தடுக்கிறதை தவிர்த்து கொள்ளுங்க என்று அல்லாஹும் குர்ஆன்ல சொல்லியிருக்கின்ற போது, இது போன்ற பல்வேறு ஆதாரங்களை அடிப்படையாக மையமாக வைத்துதான் என்ன செஞ்சாங்க, தெளிவாக உங்களுக்கு தவாஃப்ல உழு தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சொந்தமா சொன்னதா, எங்க மனசுல இருந்து வந்தது, பாக்கெட்ல இருந்து எடுத்து போட்டு சொன்னதா? அது கிடையாது. அப்ப ஒரு மதுஹபை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, ஏன்னா இவங்க யூத மதத்துக்கு ஆள் பிடிக்கணுமா? எப்படி ஆள் பிடிக்கணுமா? இந்த சாஞ்சிக்காரங்க இருக்கிறாங்களே, குர்ஆன்ல ஆதாரம் கிடையாது, ஹதீஸ்ல ஆதாரம் கிடையாது, எந்த ஆதாரம் இல்லாம சுய கற்பனையின் அடிப்படையில இவங்க மதுஹபை உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா கொஞ்சம் ஆள் பிடிக்கணும் நினைப்போம். இந்த யூத கைகூலிகள் யூத மதத்துக்கு ஆள் பிடிக்க பாக்குறாங்கல்ல. அல்லாஹினுடைய அருளால யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்து நாடுறானோ அவங்க ஹிதாயத்துல இருப்பாங்க.
யார் வழிகட்டு போகணும் நல்லா நாடிட்டானோ அவங்களெல்லாம் உங்க யூத கைகூலித்தனமாக உங்க யூத மதத்துல வந்து சேருவாங்க. அது அல்லாஹ்வுடைய நாட்டத்துல கட்டுப்பட்டது என்பதை இங்க பதிவு செய்யணும். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காபத்துல்லாஹ்ல போய் தவாப் செய்யும் போது அக்கா தங்கச்சி கையை பிடிச்சிட்டு போறாங்க. அக்கா தங்கச்சி கையை பிடிச்சிட்டு போனா ஒளு முறிஞ்சிரும், ஷாஃபிக்காரங்க எழுதி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யறாங்க. ஆனா முட்டா பயிரோலா, அறிகட்டு பயிரோலா, ஷாஃபி மதுஹப்ல வந்து அந்நிய பெண்ணை தொட்டாதான் அந்நிய பெண் அந்நியான தொட்டாதான் ஒளு முறிந்து வருதே தவிர, அதாவது சுருக்கமா சொல்றதா இருந்தா திருமணம் முடிப்பதற்கு ஹலாலான பெண்ணை ஒருவன் தொட்டு விட்டா ஒளு முறிஞ்சு போயிடும். அது தொட்டவர் தொடப்பட்டவர் 2 பேருடைய உடம்பு முடிஞ்சிடும். இதுதான் மகரமான திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட உறவு இருக்கிறதே, அந்த மாதிரி உறவினரை தொட்டால் ஒளு முறியும் என்று ஷாஃபி அறிஞர்கள் யாரும் சொல்லல. இது தெள்ள தெளிவாக நாங்க பதிவு செய்யறோம். ஏன், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் தான் அது எங்களுக்கு சான்றா இருக்குது. அபூ கத்தாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரஅய்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஉம்முன் நாஸ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இமாமத்து செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் நபியை பார்த்தேன். அபு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, அவங்களுடைய மகள் உமாமா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற பெண்மணியை, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு பிள்ளை பேத்தி உமாமா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த தனது உமாமா என்கிற தனது பேத்திய அலா ஆத்திகிஹி தனது புஜத்தின் மீது சுமந்திருந்தாங்க, தொழுதுட்டு இருக்கிறாங்க. தொழுகையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேத்தியை, வயசு கம்மி தான், சபியத்துன்னு ஹதீஸ்ல வருது, அந்த பேத்தியை வந்து தனது புஜத்தின் மீது சுமந்து கொண்டிருந்தார்கள் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது. ஃபஇதா ரகஅ வலஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூவுக்கு செல்ல நாடுகிற பொழுது பேத்தியை புஜத்திலிருந்து கீழே இறக்கி வச்சிருவாங்க. ருக்கு போயிட்டு அப்புறம் சிறுநிலை, அப்புறம் சஜதா முடிச்சிட்டு மறுபடியும் வந்து எழுந்திருக்கணுமே 2வது ரக்காத்துக்காக. ஒய்தா ரஃபஅ மின சுஜூதி, சஜதாவில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருக்கின்ற பொழுது ஆதஹா, மறுபடியும் தான் பேத்தியை தூக்கி இங்க வச்சிருவாங்க, தனது புஜத்துல வச்சிருவாங்க என்கிற இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே 543வது ஹதீஸாக, புகாரியில 516, 5996 போன்ற இன்னும் பல்வேறு நூல்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து பேத்தி இந்த ஹதீஸ்ல இருந்து ஷாஃபி மதுஹப் அறிஞர்கள் எப்படியெல்லாம் சட்டம் ஏற்றுகிறார்கள், ஏராளமான சட்டம், அனைத்தையும் நம்ம சொல்லல, இந்த சப்ஜெக்ட் தகுந்ததுக்கு மட்டும் விளக்கம் சொல்றோம். என்ன கேட்டீங்கன்னா, உமாமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தியா, அவங்க வந்து பேத்தியை கல்யாணிக்க முடியுமா? முடியாது, மஹரமும். அப்ப மஹரமை தொட்டால் ஒழு முடியாது என்பதற்கும் இந்த ஹதீஸ் ஆதாரம். 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறுமி, இச்சிக்கப்படாத சிறுமி. இப்ப வந்து உமாமா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன பிள்ளை தானே, சிறுமி தானே. அப்ப சிறுமியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து புஜத்துல வச்சு தொழுதுருக்காங்களா இல்லையா, அப்ப சிறுமியை தொட்டால் ஒழு முடியாது என்பதற்கும் இந்த ஹதீஸை சான்றா எடுக்கிறாங்க. அப்ப வந்து அக்காவை தொட்டாலோ, தங்கச்சியை தொட்டாலோ, தாயை தொட்டாலோ, அதே போல வந்து சிறுமியை தொட்டாலோ அதெல்லாம் வந்து ஒழு முடியாது என்பதற்கும் சொந்த சரக்க தரல, ஹதீஸிலிருந்து ஹதீஸுகளை அறிஞர்கள் ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, ஆதாரத்தை சமர்ப்பிக்கிறாங்க. ஆனா இந்த அறவேற்காடு, இந்த யூத கைகூலி மதுஹபுல இல்லாம மதுஹப் மீது ஒரு குற்றச்சாட்டு, அக்கா தங்கச்சி கையை பிடிச்சிட்டு ஒழு முறிஞ்சிட்டு சொல்றாங்க. அடுத்து இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து தவாஃப் செய்யறோம், ஷாஃபி மதுஹப் அடிப்படையில இருக்கிற ஒரு ஆளு தவாஃப் செய்யறாரு. தவாஃப் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இப்ப ஏதாச்சும் அந்நிய பெண் அவங்க மேல வந்து தவாஃப்ல தெரியாம இடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்குவோம், இப்போ ஒழு முறிஞ்சிருமே. இப்போ வந்து நீங்க எப்படி தவாஃப் செய்வீங்க, லட்சக்கணக்கான மக்கள் அங்க நிக்கிறாங்களே, இப்ப தவாஃப் செய்யும் போது இந்த மாதிரி ஒவ்வொரு சுத்தலையும் கூட ஒவ்வொரு அந்நிய பெண் இடிச்சிடலாமே மேல, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு இவங்கள்ட்ட கேட்டா, ஹனஃபி மதுஹப்ல வந்து பெண்ணுடைய கைப்பட்டுட்டா ஒழு முடியாதுன்னு இருக்குது, எனவே ஹனஃபி மதுஹப்ல மாறிக்கங்க அப்படின்னு மதுஹப் போட்டு மதுஹப் மாத்துறாங்க, முர்தத்தாக்கி விடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இது எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு குற்றச்சாட்டு. அதாவது இப்ப வந்து லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜில வந்து தவாஃப் செய்யறாங்க. அந்த நேரத்துல வந்து இப்போ நம்ம உண்மையிலேயே அப்படி நம்ம தவாஃப் செய்யறோம், ஒரு அந்நிய பெண் வந்து கை வந்து மேல பட்டுருச்சு, திரை இல்லாமே பட்டுருச்சுன்னு வச்சுக்குவோம். இப்படி ஒவ்வொரு தடையும் படும்போது இவர் உள்ள இருந்து முதல்ல வெளியே வர முடியுமா, வெளியே வந்து ஒழு செஞ்சுட்டு மறுபடியும் வந்து தவாஃப் செய்ய முடியுமா? இப்படி அவர் எப்போ தவாஃப் செஞ்சு முடிக்க முடியாது. அப்போ வந்து இது வந்து ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மார்க்க நமக்கு தெளிவா என்ன செய்யுது,
எது வந்து தடுக்கப்பட்டதோ அது ஆகமாக்கப்பட்டது என்கிற ஒரு வரம்பே நமக்கு தந்திருக்கிறது, நிர்பந்தமான சூழ்நிலையில மட்டும். அல்லாஹ் குர்ஆன்ல வந்து தானாக செத்து போனவை ஹராமும், ரத்தம் ஹராமும், பன்றி இறைச்சி ஹராமும் என்று குர்ஆன்ல எதுவெல்லாம் ஹராம்னு பட்டியல் தரான். அந்த வசனத்தினுடைய இறுதியில வந்து அல்லாஹ் சொல்லுவான், ஃபமனில் துர்ரஃபி மஹ்மசத்தின் கைர முத்தஜானிஃபின் இஸ்மின் ஃபைன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். யார் கடும் பசியிலே தடுக்கப்பட்டவற்றை சாப்பிடுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டு விட்டாரோ, பாவத்தின் பக்கம் அவர் சாய்ந்து விடாமல் வரம்பு மீறி அளவை தாண்டி சாப்பிடக்கூடாது. இப்படி கடும் பசியில வந்து தடுக்கப்பட்டவை சாப்பிட வேண்டும் என்று நிர்பந்திக்கப்பட்டு விட்டாரோ அவரை சாப்பிடுறது என்ன இல்ல, குற்றம் இல்ல. ஃபைன் அல்லாஹ் கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிப்பாளன் கிருபையாளன் என்று அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான். இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அல்லரூராத்து துபீஹுல் மஹலூராத்தி, நிர்பந்தமான சூழ்நிலை மார்க்கத்தில் எது தடை செய்யப்பட்டதோ அதை ஆகுமாக்கிவிடும் என்கிற ஒரு அடிப்படை சட்டத்தை இமாம்கள் வகுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில வந்து ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி அந்நிய பெண்ணுடைய கை மேலப்பட்டு அவரு லட்சக்கணக்கான மக்கள் தவாஃப் செய்யற அந்த இடத்துல இருந்து வெளியே முதல்ல வர முடியுமா, வந்து அப்படி ஒழு செஞ்சுட்டு மறுபடியும் உள்ள வர முடியுமா, அப்படி உள்ள வந்து மறுபடியும் ஒழு செய்யும் போது தவாஃப் செய்யும் போது அந்நிய பெண் மறுபடியும் முதல்ல பட்டா மறுபடியும் வெளியே வர முடியுமா, இது நிர்பந்தம், இது கஷ்டம், இது தவாஃபை செஞ்சு முடிக்க முடியாது. எனவே நிர்பந்தத்துல வந்து இந்த மாதிரி கை உடல்ல பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அது ஆகமாக்கி விட்டுட்டு போயிடலாம். நிர்பந்தம் இல்லாத சூழ்நிலை அப்படி செய்யக்கூடாது, மீண்டும் அவரு போய் என்ன செய்யணும், ஒழு செஞ்சுட்டு தான் தவாஃப் செய்யணும் என்கிற ஒரு சட்டத்தை தான் பதிவு செய்கிறோம். இதுல வந்து ஹனஃபி மதுஹபுல வந்து எப்படி அந்த மாதிரிதான் இங்க என்கிற ஒரு மேற்கோள் தான். அதனால வந்து ஹனஃபி மதுஹபை மாத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறது முட்டாள்தனம். அடுத்து ஒரு வாதத்துக்கு ஹனஃபி மதுஹபு மாறிவிட்டார் என்ற ஒரு பேச்சை வச்சுக்குவோம், அதுக்கு முருத்தத்தின் பேரா? முருத்தத்தின என்ன, அறவேக்காட்டுத்தனமான ஒரு விமர்சனமா? முருத்தத்தின என்ன, இஸ்லாத்தை விட்டு போட்டு குஃபருக்கு போறதான் முருத்தத்து, மதம் மாறுதல்னு அர்த்தம். ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர் ஹனஃபி மதுஹபை பார்த்து காஃபிர்னு சொல்ல மாட்டோம், ஹனஃபி மதுஹபு ஷாஃபி மதுஹபை பார்த்து காஃபிர்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப எப்படி ஒரு மதுஹபுல இருந்து இன்னொரு மதுஹபுக்கு இக்கட்டான சூழ்நிலை மாறி போயிட்டாரு அப்படின்னு சொன்னா முருத்தத்து, மதம் மாறி விட்டாருன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப வந்து மதம் மாறுதல் என்றால் என்ன, முருத்தத்து என்றால் என்ன என்கிற அடிப்படை அறிவு கூட இல்லாத இது போன்ற அரைவேக்காடுகளும் முட்டாள்களும் தான் தாத்தஜா என்கிற யூத மதத்துல வந்து பெரிய அறிஞர்கள். அப்ப இது கியாமத்து நாளுடைய அடையாளமா இல்லையா என்பதை நீங்க எல்லோரும் உங்கள் மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, இப்போ கிறுக்குத்தனமான ஒரு விமர்சனம் செஞ்சாங்க. என்ன விமர்சனம்? தவாஃபுல வந்து ஒழு தேவைன்னு ஷாஃபிகாரங்க சொல்றாங்க, ஆனா தவாஃபு செய்யும்போது அந்நிய பெண்ணுடைய கை பற்றுச்சு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஹனஃபி மதுஹபுக்கு மாறணும்னு சொல்றீங்களே, இது முர்த்தத்தாக்கி விடுறீங்களே அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பதில் என்பதை இப்ப நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து பெரிய அறிவுபூர்வமான ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா, எவ்வளவு பெரிய அறிவுபூர்வமான கேள்வி என்பதை நீங்க பாருங்க. என்ன கேள்வி கேட்கறாங்க முதல்ல அதை சொல்லிடுறேன். அதாவது இதே அடிப்படையில் நாங்க பார்த்தோம். எந்த அடிப்படையில? ஹஜ்ஜில வந்து தவாஃபுடைய கட்டங்கள்ல ஹனஃபியா மாறிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷாஃபிகாரங்க சொல்றாங்கன்னு ஒரு வாதம் வச்சார்ல, அந்த அடிப்படையில பார்த்தால் ஷாஃபிகாரங்க வந்து ஃபித்ரா வந்து 140 போட்டிருக்கிறாங்க, ஹனஃபிகாரங்க வந்து 80 ரூபான்னு போட்டிருக்கிறாங்க. இப்போ ஒருத்தன் வந்து நான் கம்மியா கொடுக்க விரும்புறேன், இப்போ நான் வந்து ஹனஃபி மதுஹபுக்கு மாறிக்கலாமான்னு ஷாஃபிகாரங்க கேட்கறான். நான் வந்து ஹனஃபி மதுஹபுக்கு மாறிக்கலாமா? அப்போ ஷாஃபில இருந்து ஹனஃபி மதுஹபுக்கு மாறி 80 ரூபா ஃபித்ரா கொடுத்து போட்டு டாடா காட்டி போட்டு திரும்ப நான் ஷாஃபி மதுஹபுக்கு நான் மாறிட்டேன் அப்படின்னு சொன்னா உருப்படுமா? இது அல்லாவோட சூடுதுன்னு சொல்றதை கேளுங்க நீங்க. அப்படி வளம போல முட்டாள்தனமாகவும் லூசுத்தனமாகவும் கிறுக்குத்தனமாகவும் எப்படியெல்லாம் விமர்சனம் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் இவர்கள் யூத கைகூலி என்று நிரூபிக்க முடியுமோ அப்படியெல்லாம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சரி, ஓகே. இப்ப நான் கேட்கணும், இதே அடிப்படையில நீங்க ஷாஃபிக்கு 140 ரூபா போட்டிருக்கீங்க, ஹனஃபிக்கு 80 ரூபா போட்டிருக்கீங்க. இப்போ ஒருத்தவர் நான் வந்து இப்ப வந்து எனக்கு கம்மியா கொடுக்க விரும்புறேன், இப்ப நான் மதுஹப் மாறிக்கிறவா அப்படின்னு கேட்டு ஷாஃபி மதுஹப்ல இருந்து இப்ப ஹனஃபி மாறிட்டு 80 ரூபாய்க்கு ஃபித்ரா கொடுத்துட்டு போங்கடா டாடா காட்டிட்டு இப்ப நான் ஷாஃபி மதுஹப் மாறிட்டேன்னு சொன்னா உருப்படுமா? இது அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் என்ன சொன்னாலும் அதை கேளுங்கப்பா. நம்ம ஏற்கனவே சொன்னோம், மதுஹபு மாறுறது என்று அங்க நம்ம சொல்ல தேவையில்லை. நிர்பந்தமான கட்டங்கள்ல தடை செய்யப்பட்டவை அது ஆகுமாக்கப்படும் என்பதற்கு குர்ஆன்ல சான்று இருக்கிறது. ஃபமனில் துர்ரஃபி மஹ்மசத்தின் கைர முத்தஜானிஃபின் இஸ்மின்
ஃபைன் அல்லாஹ கஃபூர் ரஹீம். அந்த அடிப்படையில் தான் இக்கட்டான சூழ்நிலை வந்து செஞ்சோம்னா அப்படி தவாபு செய்து கொள்ளலாம் என்று நம்ம பதிவு செஞ்சோம். அதனால நாங்க வந்து மதுஹபு விட்டு மதுஹபு மாறுறது இந்த பேச்சுக்கு இடம் இல்லை. மதுஹபு விட்டு மதுஹபு மாறுறது இந்த பேச்சை ஏன் தேவையில்லாம வந்து எங்களுக்குள்ள இழுத்து விடணும். அடுத்து என்ன கேட்டீங்கன்னா, ஷாஃபிகாரன் வந்து 140 ரூபா, அது கஷ்டமா தெரியுதான். ஆனா ஹனஃபி மதுஹபுக்கு மாறிடுவானா, மாறி 80 ரூபா கொடுத்துருவானா. இப்படி இது வரைக்கும் எங்க ஷாஃபி மதுஹபுல யாரு கொடுத்தா? அப்போ வந்து நீ புதுசா வந்து எதையாவது எங்களுக்குள்ள இழுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி உன் யுவத புத்திய காட்ட நினைக்கிற. அந்த மாதிரி எந்த ஒன்றும் எங்க காலத்துல ஒரு காலம் நடக்காது. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, காலங்காலமாக நீ வந்து என்ன சொல்ற, 20 ரக்காத்து தராவி தொழுகை 8ன்னு நாங்க அந்த 8க்கு மாறினோமா? ஆனா 20 ரக்காத்து தொழுகையை 20 என்று சொல்லி இன்னும் அதை நாங்க நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்ப இங்க என்ன அப்படின்னு கேட்டா, இந்த வாதத்தை உங்ககிட்ட தான் பொருத்தணும். ஏன் நீ 20 என்பதை 8க்கு இறங்கினல. இப்ப அந்த மாதிரி உங்க விஷயத்த நாங்க பதிவு செய்யறோம். கம்பம் கிளை டிஎன்டிஜே கம்பம் கிளை சித்ரா வந்து 150, பத்தமடை 100 ரூபா, கடையநல்லூர் கிளை 100 ரூபா, ராமநாதபுரம் தெற்கு புதுமடம் 120 ரூபா, பண்டாரவடை 130 ரூபா என்று டிஎன்டிஜே கிளை அறிவித்ததாக வாட்ஸ்அப்ல நீங்க சொன்ன வாட்ஸ்அப்ல தான் பரவிட்டு இருக்குது. அப்போ உங்க ஆள்கிட்ட நீங்க போய் சொல்லு, இன்னும் 20ல இருந்து 8க்கு இறங்குனீங்கல்ல, அந்த மாதிரி இப்ப 150 கம்பங்கள் அதுதான் அதிகமா இருக்குது. பத்தமடை அதுலதான் ரூபா 100 கம்மியா இருக்குது. அதனால நீங்க 100க்கு மாறிடுவீங்களா, 100க்கு மாறுற கூட நீங்க தான் அப்படின்னு சொல்லி நாங்க தான் உங்க மேல குற்றச்சாட்டு வைக்கணுமே தவிர நீங்க எங்க மேல குற்றச்சாட்டு வைக்க முடியாது. இந்த கிறுக்குத்தனமான இந்த குற்றச்சாட்டை உங்களுக்குள்ள வச்சு சிந்து முடிங்க. இந்த சிந்து முடிய வேணா எங்கள்கிட்ட வேண்டாம். சரிங்களா? கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து இந்த யூத கைகூலி இன்னொரு குற்றச்சாட்டை பதிவு செய்யறாரு. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னா, ஷாஃபி ஹனஃபிக்கு இடையில வந்து ஃபித்ரால உள்ள அந்த முரண்பாட்டை கூட இந்த யூத கைகூலியால ஜீரணிக்க முடியுதான். ஆனா இன்னொரு மாறுபாட்டை இந்த யூத கைகூலியால ஜீரணிக்க முடியலையா. அப்படி என்ன மாறுபாடு அப்படின்னு கேட்டா, ஏதோ ஒரு செய்தியை வந்து அவர் பார்த்தாராம். சூரிய உதயத்துல கூட இந்த ஷாஃபி ஹனஃபில வந்து மாறுபாடு இருக்குங்க. ஷாஃபிகாரனுக்கு வந்து சூரிய உதயம் 6:10, ஹனஃபிகாரனுக்கு சூரிய உதயம் 6:12. அப்ப என்ன இந்த உலகத்துல 2 சூரியனா? ஷாஃபிக்கு தனியா உதிக்கும், ஹனஃபிக்கு தனியா உதிக்குமா? இது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்குது. எப்படிப்பட்ட அறியாமல் இருக்கிறாங்க இந்த மக்கள், சிந்திக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. அதை நீங்க காதால கேளுங்க. கடைசியில கொடுமை என்ன கொடுமை தெரியுமா? ஷாஃபி ஹனஃபிக்கு ஃபித்ரா காசு டிஃபரன்ஸ் வந்தது கொஞ்சமா ஜீரணிச்சுக்கலாம். சூரிய உதயத்தை அனுப்பியிருக்காங்க. ஷாஃபிக்கு தனி, ஹனஃபிக்கு தனி. ஷாஃபிக்கு 6:10, ஹனஃபிக்கு 6:12. ஏன்டா 2 சூரியனா? ஷாஃபிக்கு ஒண்ணு உள்ள வந்துட்டு இங்கப்பா உள்ள போறேன் பாரு, இப்ப திருப்பி ஹனஃபிக்கு வர்றேன் அப்படின்னு வருமா? எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு அறியாமையில் இருக்கின்றார்கள் இந்த மக்கள். அப்ப சிந்திக்கணுமா இல்லையாங்க? சரி, இப்போ இந்த அரைவேக்காட்டினுடைய விமர்சனத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது ஒரு விமர்சனம் வந்து வைக்கிறதா இருந்தா நியாயமான விமர்சனம் வைக்கணும். இல்லாத ஒன்றை இருப்பதாக திணிக்க கூடாது. எங்க மதுஹபுல வந்து சூரிய உதயம் வந்து ஷாஃபிக்கு தனி, ஹனஃபிக்கு தனி, சூரிய மறைவு ஷாஃபிக்கு தனி, ஹனஃபிக்கு தனி நாங்க எழுதி வச்சிருக்கிறோமா? அப்படி சொல்றோமா, போதிக்கிறோமா? இல்லாத தேவையில்லாத ஒரு பொய்யை வந்து மதுஹப் மீது, மதுஹபை பின்பற்றக்கூடிய மக்கள் மீது திணிக்க கூடாது. பொதுவா வந்து எதுல வித்தியாசம் வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசருடைய தொழுகையின் ஆரம்ப நேரம் எது? ஷாஃபி ஹனஃபில வித்தியாசம் இருக்குது. இஷா தொழுகையினுடைய ஆரம்ப நேரம் எது? ஷாஃபி ஹனஃபில வித்தியாசம் இருக்குது. ஆனா சூரிய உதயம் சூரிய மறைவுலனா வந்து சூரிய உச்சத்துலனா வந்து வித்தியாசம் வருமா? அறிவு இருக்குதா உங்களுக்கு? அசரு ஈசா சம்பந்தமாக நீங்க இந்த அரை வேக்காடு ஏதாச்சும் ஒன்று பேசி பதிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கும் தெளிவான சான்றை ஷாஃபி ஹனஃபியிலிருந்து எப்படி ஆய்வு செய்தார் என்பதை நம்ம தெளிவுபடுத்துவோம். ஆனா சூரிய உதயம், சூரிய உச்சம், சூரிய மறைவு இதுல வந்து எங்கேயும் எந்த வித்தியாசமும் கிடையாது. 2 சூரியனா 3 சூரியனா கேட்கக்கூடாது. இந்த முட்டாள் வந்து ஏதோ ஒண்ணு பார்த்து தப்பா விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுபு தொழுகையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷாஃபியாக்கள் வந்து அந்த கலஸ் உடைய நேரத்துல தொழுவாங்க. கலஸ் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுபுவுடைய வக்து வருது இல்ல, ஆரம்ப வக்து வந்த உடனேயே அப்படியே அந்த அதிகாலை இருள் பறந்துருக்கு பாருங்க. இருள் அது எப்படி எந்த அளவுக்கு இருளா இருக்கும்? அந்த இருள்ல வந்து தூரமா ஒரு ஆள் வராருன்னு வைங்க, அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பெண்ணா
அது ஒரு உருவம் வரும் தெரியும், அவ்வளவுதான். அது என்ன உருவம் கூட சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு இருள் நிறைந்த படர்ந்த ஒரு நேரம் தான் கலசுன்னு சொல்லுவோம். இந்த கலசுடைய நேரத்துல வந்து அவ்வளவு வக்துன்னு சொல்லுவோம், சுபுகினுடைய ஆரம்ப நேரம். இந்த நேரத்துல வந்து தொழுகிறதுதான், சுபுகை தொழுவதுதான் சிறந்தது என்று ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் சொல்லுவாங்க. ஹனஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா, சுபுகு தொழுகையை வந்து எந்த நேரத்தில் தொழுகிறது சிறந்ததுன்னா இஸ்ஃபாருடைய நேரத்துல தொழுகிறது தான் சிறந்தது. இஸ்ஃபார் அப்படின்னு சொன்னா அதாவது அந்த அதிகாலையில வந்து வெளிச்சம் படரும் பாருங்க, சூரியன் உதயமாறதுக்கு முன்னாடி பேசுறோம், அந்த வெளிச்சம் படரும். தூரத்துல இருந்து ஒரு ஆள் வருதுன்னு சொன்னா அது மனசன்தான், அது ஆமலைதான் என்கிற அளவுக்கு துல்லியமா கண்டுபிடிக்க முடியும். இந்த நேரத்துக்கு வந்து இஸ்ஃபார்னு சொல்லுவாங்க. இப்ப ஹனஃபி மதுஹப்ல உள்ளவங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தொழக்கூடிய சுபு தொழக்கூடிய நேரத்தை பாருங்க, அந்த வெளிச்சம் படர்ந்திருக்கும். ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் சுபு தொழுவாங்க, அந்த நேரத்தை பாருங்க இருள் படர்ந்திருக்கும். அப்ப அந்த இருள் நிறைந்த அந்த நேரத்திற்கு கலஸ் என்றும், பகல் அந்த அதிகாலை வெளிச்சம் படர்கிற அந்த நேரத்துக்கு இஸ்ஃபார் என்றும் சொல்லப்படுகிறது. இப்போ எந்த நேரத்துல தொழுகிறது சிறந்தது, கலசில தொழுகிறதா இஸ்ஃபார்ல தொழுகிறதா? ஷாஃபி அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க, கலசில தொழுகிறது தான் சிறந்தது அப்படின்ட்டு. ஹனஃபி அறிஞர்கள் என்ன சொல்றாங்க, இஸ்ஃபார்ல தொழுகிறது தான் சிறந்தது. இது வந்து சுயமாக அவங்களா போட்டு சண்டை போடுறது கிடையாது, ஹதீஸை ஆய்வு செய்து எடுக்கிற முடிவு தான் அது. இப்போ ஹனஃபி அறிஞர்கள் அதுக்கு தங்களுடைய கொள்கைக்கு என்ன ஆதாரம் வைக்கிறாங்க, நிறைய இருக்கு, சுருக்கமா பதிவு செய்யறோம். அதாவது ராஃபி இப்னு ஹதீஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டிருக்கேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஃபிரு பில் ஃபஜ்ரி ஃபஇன்னஹு அஅலமு லில் அஜ்ரி. ஃபஜ்ர் தொழுகையை இஸ்ஃபாருடைய நேரத்தில் நீங்கள் தொழுவுங்கள். அதாவது அந்த அதிகாலை வெளிச்சம் படர்ந்த நேரத்துல ஃபஜ்ரை தொழுவுங்கள். ஃபஇன்னஹு அஅலமு லில் அஜ்ரி. ஏனென்றால் அந்த நேரத்துல தொழுது அது அதிகமான நன்மையை பெற்று தரும், மிக பெரும் நன்மையை பெற்று தரும் என்று பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி திருமிதியிலே 154வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் திருமிதி அவர்கள் இந்த ஹதீஸை முடிக்கின்ற பொழுது ஹதீசுன் ஹசனுன் ஸஹீஹுன், இந்த ஹதீஸ் ஹசன் எனும் அழகிய தரம் வாய்ந்தது, ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று இமாம் திருமிதி சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை தான் ஹனஃபி மதுஹப் அறிஞர்கள் சுபுஹு தொழுகையை இஸ்ஃபாருடைய நேரத்தில் தொழுவதுதான் சிறந்தது என்பதற்கு ஆதாரமாக பதிவு செய்கிறார்கள். ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர்கள் இல்ல கலசுடைய நேரத்துல தொழுவதுதான் சிறந்தது, அதாவது இருள் படர்ந்த அந்த நேரத்துல பக்கத்துல யார் இருக்கா என்பதை கூட செய்ய முடியாத அளவுக்கு உள்ள நேரத்துல தொழுவதுதான் சிறந்தது, சுபுஹு தொழுகை தொழுகிறது என்று சொல்றாங்க. இதுக்கு இவங்க வைக்கக்கூடிய ஆதாரங்கள் என்ன, நிறைய இருக்கு, சுருக்கமா பதிவு செய்கிறோம். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த தொழுகை எந்தெந்த நேரத்துல தொழுவாங்க என்று வருகிற பொழுது, வஸ்ஸுப்ஹ பிகலஸின், சுபுஹு தொழுகையை கலஸ் என்கிற கலசுடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவார்கள் என்று அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரியில 565வது ஹதீஸாக, முஸ்லிம்ல 646வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸை தங்களுக்கு சான்றாக ஷாஃபி மதுஹப் அறிஞர்கள் வைக்கிறாங்க. அதே போல அபூ பர்ஸா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்ப தொழுகை சுபு தொழுகை முடிச்சிட்டு எப்ப வீடு திரும்புவாங்க, இல்லம் திரும்புவாங்க என்பதை சொல்லும்போது, கான யன்ஃபதிலு மின் ஸலாத்தில் கதாத்தி ஹீன யஅரிஃபு ரஜுலு ஜலீஸஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலை தொழுகை, அதாவது சுபுஹு தொழுகையை தொழுது முடித்து விட்டு இல்லம் திரும்புவார்கள். எந்த நேரத்துல திரும்புவார்கள், ஹீன யஅரிஃபு ரஜுலு ஜலீஸஹு, ஒருவர் தனது அருகில் உள்ள தன் நண்பரை அறியும் அந்த நேரத்திலே, பார்த்த உடனே இவர் நண்பர் தான், இவர் மனிதர் தான் எனக்கு அறியும் அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு தொழுகை முடிச்சிட்டு இல்லம் திரும்பிடுவாங்க அப்படின்னு வருது. அப்போ வந்து அந்த நேரத்துல இல்லம் திரும்புறாங்க அப்படின்னு சொன்னா இது எந்த நேரம், இஸ்ஃபாருடைய நேரம். அருகில யார் இருக்கிறா, நண்பரா, அவர் மனிதனா என்பது அறிகிற அந்த நேரம் வந்து அதுதான் நம்ம என்ன சொல்றோம், அந்த வெளிச்சம் படர்ந்த அந்த நேரம் இஸ்ஃபாருடைய நேரம். அந்த நேரத்துல வந்து இல்லம் திரும்புறாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே தொழுது இருக்கணுமா இல்லையா? அதுக்கு முன்னாடி உள்ள நேரம் தானே கலசுடைய நேரம். கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சுபுஹ் தொழுகையில 60 ஆயத்து வரைக்கும் சொல்லப்பட அந்த 100 ஆயத்து வரைக்கும் ஓதுவாங்களாம். கான யக்ரவு பி சித்தீன இலல் மியாத்தின் வருது. 60 ஆயத்து, இன்னும் சொல்ல போனால் 100 வரைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுகையில ஓதுவாங்கண்டு. அப்ப 60 ஆயத்து ஓதணும், 100 ஆயத்து வரைக்கும் ஓதணும் அப்படின்னு சொன்னா அப்போ கலசுடைய அந்த அடிப்படை ஆரம்ப நேரம் இருக்குதே, இருள் படர்ந்த நேரம், அந்த நேரத்துல தொழ ஆரம்பிச்சு நிதானமாக பொறுமையாக தஜ்வீதோட முறையாக 60 ஆயத்து 100 ஆயத்து ஓதி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு இஸ்ஃபாருடைய நேரம் வந்துடும். எனவேதான் இந்த ஹதீஸையும் சான்றாக வைத்து கலசுடைய நேரத்தில் ஃபஜ்ரை தொழுவதுதான் சிறந்தது என்று ஷாஃபி மதுஹப் அறிஞர்கள் பதிவு செய்யறாங்க. ஆக சுபுஹ் தொழுகையை எந்த நேரத்தில் தொழுவது சிறந்தது,
கலசா இஸ்வாரா இப்படித்தான் கருத்து வேறுபாடை தவிர சூரிய உதயம் அது 6:10 6:12 என்று ஹனஃபி மதுஹப் அறிஞர்களோ ஷாஃபி அறிஞர்களோ யாரும் என்ன செய்யல கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை என்கிற அடிப்படை உண்மை விஷயத்தையும் நாம் உங்களிடத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்து இந்த யூத கைகூலி இன்னொரு விமர்சனம் வைக்குது. என்ன விமர்சனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹனஃபிக்கு ஃபித்ரா 80, ஷாஃபிக்கு ஃபித்ரா 140 அப்படின்னு சொன்னா ஹனஃபி ஷாஃபி என்பதை எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. ஒரு ஆள்கிட்ட நம்ம கூப்பிட்டு ஷாஃபியா ஹனஃபியா கேட்டா அது எனக்கு தெரியலன்னு சொல்றாருன்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த ஹஜரத்மார்கள் விட மாட்டாங்க. நீங்க உங்க ஃபாதரை எப்படி கூப்பிடுவீங்க? வாப்பான்னு கூப்பிடுவீங்களா அத்தான்னு கூப்பிடுவீங்களா? வாப்பான்னு கூப்பிட்டீங்கன்னா நீங்க ஷாஃபி, அத்தான்னு கூப்பிட்டீங்கன்னா நீங்க ஹனஃபி அப்படின்னு சொல்லி, அப்ப அத்தான்னு கூப்பிடுற கூட்டம் கூப்பிட்டா 80 ரூபா கொடு, வாப்பான்னு கூப்பிட்டா 140 ரூபா கொடு அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய கொடுமை இது அப்படின்னு ஒண்ணு பதிவு செஞ்சுட்டு அடுத்து ஒண்ணு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எங்க பிள்ளைங்க எங்களை டேடி டேடின்னு தான் கூப்பிடுது. அப்போ நான் என்ன மதுஹபு? நான் எங்க ஃபாதரை டேடி டேடின்னு தான் கூப்பிடுறேன். அப்போ நான் என்ன மதுஹபு? ஏன்னா குழுக்கள் முறையில என்ன தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. அடுத்து அதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி, அது ஷாஃபி ஹனஃபி சண்டை போடுறீங்களாப்பா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மதுஹபு, சஹாபாக்கள் என்ன மதுஹபு சொல்ல முடியுமா? மதுஹபு என்ற பெயர்ல மக்களை வழிகேட்டின் பக்கம் தள்ளுற வேலையை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் உங்களுக்கு அறிவுரையா சொல்றோம் என்றெல்லாம் இந்த அரைவேக்காடு யூத கைகூலி பதிவு செய்கிறது. அதை முதல்ல நீங்க கேளுங்க. அப்ப இப்படித்தான் இவர்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாக மதுஹப் என்ற பேர்ல போய் கடைசியில எந்த மதுஹப்னு எனக்கு தெரியலன்னு அஜரத்துல சொன்னாலும் விடமாட்டாரு. நீ இப்ப ஃபித்ரா கணக்கு பண்ணி கொடுக்கணும், மதுஹப் சொல்லியே ஆகணும். அஜரத் எந்த மதுஹப்ல நான் பிறந்தேன்லாம் எனக்கு தெரியல, நான் கண்டுபிடிக்கிறேன், நீ சொல்லு வா அப்படின்னு சொல்லி உங்க ஃபாதரனை நீ வாப்பா வாப்பான்னு கூப்பிடுறியா அத்தா அத்தான்னு கூப்பிடுறியான்னு கேட்கிறாரு. அது அத்தா அத்தான்னு கூப்பிடுறேன், அத்தா அத்தான்னு கொடுத்தா நீ 80 ரூபா விடுறா, வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டா 140 ரூபா விடுங்கடா நீ என்று சொல்லி கொடுமை. ஏன் வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டா ஷாஃபி மதுஹபா, அத்தா அத்தான்னு கூப்பிட்டா ஹனஃபி மதுஹபு. எங்க ஃபாதரை நான் டேடி டேடின்னு தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் எந்த மதுஹபு? எனக்கு வேற ஒரு மதுஹபு சொல்லுவீங்களா? இல்ல குழுக்கள் முறையில் என்னை தேர்ந்தெடுக்க வைப்பீங்களா? எந்த இஸ்லாத்தை தழுவி வர்றவர் எந்த மதுஹபு? அவர் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மதுஹபு? சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்கின்றீர்களே, சகாபாக்கள் எந்த மதுஹபு சொல்ல முடியுமா? அப்ப இப்படி மதுஹப் என்ற பேர்ல மக்களை வழிகேட்டின் பக்கம் தள்ளக்கூடிய இந்த வேலையை நீங்க செய்ய வேணாம் என்பதை அவர்களுக்கு கோரிக்கையாக வைத்து நிறைவு செய்கின்றோம். வாயிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சரி, அடுத்து இப்போ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மதுஹப் ஒருவர் பெரும்பாலும் ஹனஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் தங்களுடைய பெற்றவங்களை அத்தா அத்தான்னு கூப்பிடுறாங்க. ஷாஃபி மதுஹபை சார்ந்தவங்க தங்களுடைய பெற்றவங்களை பாப்பா பாப்பான்னு கூப்பிடுறாங்க. எனவே அந்த அடிப்படையில ஷாஃபி ஹனஃபி என்பது கண்டுபிடிக்கிறது என்பது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இந்த விஞ்ஞானி அறவேக்காடு என்ன செய்யுது அங்க பதிவு செய்யுது. அடுத்து என்ன சொல்லுது, இவரு தான் டேடியா அல்லது இவங்க புள்ள இவரை டேடி டேடின்னு கூப்பிடுதான். அப்ப நான் என்ன மதுஹபு, குழுக்கள் முறையில என்ன தேர்ந்தெடுக்க போறீங்கன்னு கேட்கிறாரு. உன் புள்ள உன்னை டேடி டேடின்னு கூப்பிட்டா என்ன, கேடி கேடின்னு கூப்பிட்டா எங்களுக்கு என்னடா முட்டா பயிரெல்லாம் ரூசு பயிரோல அறிவீனமாக அறிவாக்காட்டுத்தனமாக இங்க விமர்சனம் செய்யக்கூடாது. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் என்ன குழுக்கள் முறையிலேயே தேர்வு செய்ய போறீங்கன்னு இந்த அறவேக்காடு கேக்குது. உன்னை குழுக்கள் என்ன, குழுக்களே இல்லாமலேயே நாங்க உங்களை அழகா தேர்வு செய்வோம். என்ன தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறோம், நீ யூத கைகூலி, யூத மதத்தை சார்ந்தவன், டிஎன்டிஜே என்பது யூத மதம். இது நாங்க குழுக்க தேவையே இல்லையே, குழுக்காமலே சொல்லுவோமே. உன்னை கூப்பிட்டு வச்சு நாங்க குலுக்கி தான் நீங்க யாரு, நீ என்ன மதுஹபுன்னு நான் சொல்லணுமா? சுருக்கமா சொல்றோம், மதுஹபு யஹூது, நீ யூத மதத்தை சார்ந்தவன், தெளிவா சொல்லிட்டோம். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மதுஹபு, சஹாபாக்கள் என்ன மதுஹபு சொல்ல முடியுமா? பெரிய அறிவு நினைப்பு, அறிவாளி நினைப்பு. அப்ப திருப்பி நாங்க கேட்போம்ல உங்கள்கிட்ட, கடலாசை எந்த இயக்கம், டிஎன்டிஜேயா, ஐஎன்டிஜேயா, அல்லது கேடிஜேயா, அல்லது எஸ்எல்டிஜேயா, அல்லது என்டிஜேயா, என்ன டிஜே, அதையும் நீங்க சொல்லணும்ல. அப்போ நீங்க எங்க மீது வைக்கிற அந்த குற்றச்சாட்டு அது உங்களை நோக்கி திரும்புகிறது என்பதை நீங்க கவனத்துல கொள்ளணும். அப்போ நாங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் பின்பற்றோம். நீங்க கேட்கிற கேள்விக்கு இதுதான். கடலாசன் ஷாஃபி மதுஹபா ஹனஃபி மதுஹபா இல்ல, லூசு பயிலுள்ள ஷாஃபி இமாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸை ஆய்வு செய்து எங்களுக்கு சொன்ன சட்டத்தை நாங்க பின்பற்றோம் என்று சொன்னால், ஷாஃபி இமாமே யாரைத்தான் எடுக்கிறாங்க நபியாக? அல்லாஹ்வின் தூதரை தானே. அல்லாஹ்வின் தூதருடைய சட்டத்தை தானே எங்களுக்கு எடுத்து சொல்லிருக்கிறாங்க. என்னமோ நாங்க ஷாஃபி இமாம நபியா வச்ச மாதிரியும்
ஹனஃபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இல்லாதுன்னு சொன்ன மாதிரி ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்யறாங்களா? முட்டா பயிர்களா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் தூசிக்கு கூட ஷாஃபி இமாமோ, ஹனஃபி இமாமோ, மாலிகி இமாமோ, ஹம்பலி இமாமோ யாரும் ஆக மாட்டாங்க என்பதை இங்க பதிவு செய்யறோம். இது அல்லாம நாங்க ஷாஃபி ஹனஃபின்னு சொல்றது, ஷாஃபி அப்படின்னு சொன்னாலே ஷாஃபி இமாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸுகளை ஆய்வு செய்து எங்களுக்கு சொன்ன சட்டத்தை நாங்க பின்பற்றோம் என்கிற காரணத்தினால் நான் ஷாஃபி. ஹனஃபி இமாம் அபு ஹனீஃபா இமாம் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செய்து எங்களுக்கு என்ன சட்டத்தை சொன்னார்களோ அதை நான் பின்பற்றேன்னா நான் ஹனஃபி. இதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாஃபி ஹனஃபியா, சஹாபாக்கள் ஷாஃபி ஹனஃபியான்னு இவர் கேட்டுட்டா பெரிய அறிவாளி, விஞ்ஞானி, ஆய்வாளர் நினைப்பு. அறவேக்காடு எப்பவுமே அறவேக்காடு தான். அது ஒரு காலம் விஞ்ஞானியாகவோ அல்லது அறிஞனாகவோ அது மாறாது. டிஎன்டிஜே என்கிற யூத மதத்திற்கு வேண்டுமானால் நீங்கள் விஞ்ஞானியாக அறிஞர்களாக போற்றப்படலாமே தவிர குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில இமாம்களுக்கு முன்னிலையில சஹாபாக்களுக்கு முன்னிலையில நீ அறவேக்காடு தான் என்பதை, நீ வெறும் சக்கை தான் என்பதை நாங்கள் பதிவு செய்கிறோம் மட்டுமல்ல, இனிமேலும் மதுஹபை விமர்சனம் செய்கிறோம் என்கிற பெயரில், உங்க யூத மதத்திற்கு ஆள் பிடிக்கிறோம் என்கிற பெயரில் மீண்டும் மீண்டும் மக்களை வழிகெடுத்து யூத மதத்தின் பக்கம் அழைத்து மக்களை வழிகெடுக்க வேண்டாம், யூத மதத்திற்கு தள்ள வேண்டாம் என்பதை இந்த அரைவேக்காடுகளுக்கும் யூத மதத்தை சார்ந்த யூதர்களுக்கும் நாங்கள் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.